IDBI அப்படிங்கிற இந்த ஒரு வங்கியில இருந்து இப்போ ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சம்பளம், நிறைய வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பணி. இதை விட வேற என்னங்க வேணும்? கண்டிப்பா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். IDBI பேங்க் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டர் வங்கி, தனியார் வங்கி தான். ஓகே, பட் வந்து வருஷம் இங்க இருந்து இந்த வேகன்சிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். பிரைவேட் பேங்க் தான், பட் வந்து பர்மனண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ரண்டிஸோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் ரோல் தான் எடுக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ JAM அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகே, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓல எடுக்கிறாங்க. ஜெனரலிஸ்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸோ இந்த வேகன்சிஸை பொறுத்தவரை இவங்க வந்து ஜோன் வைஸ் வந்து வேகன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு சென்னை ஜோன் பாருங்க 50 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இந்த 50 வேகன்சி தான் தமிழ்நாடு முழுவதும் வந்து அவங்க ஃபில் பண்ண போறாங்க. சென்னை ப்ரோ அப்படின்னா சென்னையில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் அப்படின்னு கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா தான். ஜோன் வந்து சென்னை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. புதுச்சேரியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இரண்டு ஸ்டேட்ஸ்க்குமே தான். இந்த ஜெனரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 50 வேகன்சியை பாருங்க. ஸோ இதுல வந்து URக்கு எவ்வளவு வேகன்சி, SC ST OBCக்கு எவ்வளவு வேகன்சி, EWSக்கு எவ்வளவு வேகன்சி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. நீங்க BC MBC DNC BCMனா நீங்க வந்து இந்த OBCக்கு உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க 13. ஸோ அந்த இதுல தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதுல வந்து 100 வேகன்சி இருக்கு. இது என்னென்ன ரீஜன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல, பேன் இந்தியா தான். இந்த 100 வேகன்சி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் எங்க வேணா உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கலாம், தமிழ்நாட்டிலும் இருக்கலாம். பட் வந்து எங்க வேணா நீங்க போறதுக்கு வில்லிங்கா இருந்திருக்கும். பட் அந்த மேல உள்ள இந்த ஆஃபீஸர் போஸ்டிங், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தமிழ்நாட்டுக்குள்ள தான் உங்களுக்கு பணி. அதே மாதிரி பாருங்க, தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் உள்ள பணிக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க 10th 12th தமிழ் ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க காமிச்சிக்கலாம். ஸோ மேல 2 போஸ்டிங் காமிச்சிருக்கேன், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் காட்டியிருக்கேன், ஜெனரலிஸ்ட் காட்டியிருக்கேன். இதுல ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 2த்துக்குமோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னா அக்டோபர் 1 2024. இதுதான் முக்கியமான டேட். இந்த டேட்குள்ள அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏஜ் லிமிட் கரெக்டா இந்த டேட்டின் படி அவங்க கேட்டிருக்க ஏஜ் வந்து உங்களுக்கு மேட்சா இருக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான். இந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது, எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் இந்த கட் ஆஃப் டேட், க்ரூஷியல் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் சில பேருக்கு அது என்னன்னு தெரியாது. இந்த டேட் அப்படிங்கிறது முக்கியமான டேட்ங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டேட் நவம்பர் 20. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் 21 இருந்து நவம்பர் 30 இதற்கு நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். ஓகே, கரெக்டா பாருங்க, 10 நாள், ஒரு 9 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டைமுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல மட்டுமே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கு. எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா டிசம்பர்லயோ இல்ல ஜனவரிலயோ கூட உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சுருவாங்க. எக்ஸாம் வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. 20 இருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அக்டோபர் 2 1999 இருந்து அக்டோபர் 1 2004 இந்த 2 டேட்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த 20 இருந்து 25 வயசு அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா UR EWS இந்த பிரிவுக்கு தான். ஓகே, இன்கேஸ் வந்து நீங்க SC ST இருக்கீங்க அப்படின்னா இந்த 25ஓட +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தா எவ்வளோ 30 வயசு வரையும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க BC MBC DNC BCMனா நீங்க OBCல வருவீங்க. நீங்க இந்த 25ஓட +3 வருஷம் சேர்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா 28 வயசு வரையும் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, என்ன ப்ரோ படிச்சிருக்கணும்? அந்த ஜெனரலிஸ்ட் பதவி இருந்துச்சுல, அதுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ காமர்ஸ் எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் டிப்ளமோ மட்டும் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா டிப்ளமோ அப்படிங்கிறது டிகிரி கிடையாதுல்ல. அதனால வெறும் டிப்ளமோ மட்டும் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமோ முடிச்சுட்டு மேலே ஏதாவது டிகிரி BEO ஏதோ படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் பதவி இருந்துச்சுலங்க, அதுக்கு வந்து நீங்க 4 இயர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது BSc இல்ல BTech வந்து இந்த பிரான்ச்சஸ்ல அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் சயின்ஸ், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்டரி இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல நீங்க BSc இல்ல BTech முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு. ஜெனரலிஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது. எந்த டிகிரியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று இதுக்கு அப்ளை பண்ணணும், இல்லை இதுக்கு அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. 2த்துக்கு அப்ளை பண்ணி விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ மினிமம் பாசிங் பர்சன்டேஜ், அதாவது இவங்க கேட்டிருக்காங்க டிகிரி BTech அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல நீங்க ஜெனரல் EWS OBC அப்படின்னா மினிமம் 60% உங்களோட டிகிரியை நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். SC STனா 55% உங்களோட டிகிரியை நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இதற்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சேலரி பாருங்களேன், சூப்பரான சேலரிங்க. 6.14 lakh to 6.50 lakh per annum உங்களுக்கு வந்து சேலரி இனிஷியலா இந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்படி பார்த்தீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பளங்க. அதுவும் டெம்பரவரி கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பர்மனண்டான ரோல் தான், ஆனால் பிரைவேட் செக்டர் பேங்க். ஓகே, அடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ரிட்டர் ஆனதுக்கப்புறம் அந்த பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கு, அதில் அந்த கவரேஜ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தரோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேட் O அசிஸ்டன்ட் இந்த இதில் எடுப்பாங்க. நீங்கள் ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து 3 years சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷனுமே 1 by 1 இருக்கு அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட், ஒரு வங்கி வேலைக்கு என்ன சிலபஸோ அதுதான் இதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன் இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங்
அவேர்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்கேஸ் நீங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணா மட்டும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து ஆட் ஆகும். இல்ல நான் ஜெனரலிஸ்ட்டுக்கு தான் ப்ரோ அப்படின்னா இந்த 1 ல இருந்து 4 வரை உள்ள மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்ல வந்து கவர் பண்ணுவாங்க. ஓகே, क्वेश्चन பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தில தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி எழுதணும். நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு क्वेश्चन தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க், அதுல என்ன மார்க்கோ அதுல மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூமே இருக்குங்க. என்ன ப்ரோ வெப்சைட் அப்படின்னா idbibank.in, இது அஃபிஷியல் வெப்சைட். அதுல கெரியர்ஸ்ல அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும், லிங்க் ஆயிட்டு இருக்கும். அதுல போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. ஸோ வழக்கமா அப்ளை பண்ற மாதிரி நீங்க போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையும் சிக்னேச்சரையும் நீங்க ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாது. இருந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பாருங்க 250 ருபீஸ்ங்க. யாருக்கு அப்படின்னா SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு. மீதி உள்ளவங்க எல்லாருக்கும் 1050 ரூபா வந்து நீங்க வந்து ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும் அப்ளை பண்ணா மட்டுமே போதுமானது. ஹார்ட் காப்பிலாம் உங்களுக்கு திரும்ப கொரியர்ல அனுப்பணும் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலே ப்ராசஸ் வந்து ஓவர். பட் வந்து நீங்க ஃபைனலா அந்த சிஸ்டம் ஜெனரேட்டட் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டது இருக்குல்ல, அதை ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து உங்களோட யூஸ்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதை நீங்க பேங்க்குக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதை ஃபுல்லா டீடைலா செக் பண்ணுங்க. போட்டோ என்ன சைஸ்ல இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸ்ல இருக்கணும், எல்லாமே டீடைலா நோட்டிஃபிகேஷன் எண்டில் இருக்கு. அந்த கேபிக்கு கம்ப்ரஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதா. தமிழ்நாட்டில் இவ்வளோ இடங்கள்ல உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு நியர்பை சென்டர் நீங்க தாராளமா சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதிக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.